ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். Oppo Reno 9 சீரிஸை இன்றைக்கி அஃபிஷியலாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓப்போன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ரெனோ சீரிஸ் எப்போவுமே கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸோட மார்க்கெட்டில் வரும். அந்த வகையில் இந்த Oppo Reno 9 சீரிஸில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரியான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Oppo Reno 9 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ சைனா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Oppo Reno 9, Oppo Reno 9 Pro அண்ட் Oppo Reno 9 Pro Plus அப்படின்ற மாதிரியான இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்த சீரிஸில் சைனாவில் வந்திருக்கு. அண்ட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைனில் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. 3 ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான லுக்கில் தான் இருக்குது. டிசைன்லாம் பெருசாக வித்தியாசம் இல்லை. கலர் ஆப்ஷனில் மட்டும் வித்தியாசம் இருக்குது. 3 ஸ்மார்ட் ஃபோனும் 3 விதமான 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் சைனா மார்க்கெட்டில் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவே மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் Oppo Reno 9 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துப்போம். இதில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் 10 பிட்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்குது. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 950 நிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்குது. HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதோட இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்கக்கூடிய அந்த 2160 ஹெர்ட்ஸ்க்கான டிம்மிங் ஃபீச்சர் PWM கடந்த ஒரு டிம்மிங் ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது 4700 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வருது. இந்த மொபைலுடைய ப்ராசஸர்னு வரும்போது இங்கே Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரை தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. கூட நமக்கு LPDDR5 ரேம் டைப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி கேமரா செட்டப் பக்கம் வந்தோம்னா இங்க பின்பக்கம் பொறுத்த வரைக்கும் 3 கேமரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான IMX890 இந்த ஒரு சென்சாரோட OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி கேமரா இருக்கு. இது கூட 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள், இதுவே மேக்ரோ சென்சாராவும் ஒர்க் பண்ணும். கடைசியா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான ஒரு சும்மா கேமரா, 3 கேமரா பின்பக்கம் கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா Oppo எப்பவுமே செல்ஃபி கேமரா தான் ஹைலைட் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போனும் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா Sony IMX709 அப்படின்ற இந்த சென்சாரை பேக் பண்ணி இந்த செல்ஃபி கேமரா வந்திருக்கு. அதோட இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஸ்பெஷலா கவனிக்க அதை இன்னுமே பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக மாரி சிலிகான் X சிப் அப்படின்ற இந்த ஒரு ஸ்பெஷல் சிப்பும் இந்த ஸ்மார்ட் போன்ல அவங்க கேமராவுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்பவும் போல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் Android 13 கீழே கலர் OS 13 கீழே தான் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. அண்ட் இதெல்லாம் போக இந்த ஸ்மார்ட் போனுடைய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட்டா 16 ஜிபிக்கான ரேம் வேரியன்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. பேஸ் வேரியண்டா 16 ஜிபி RAM 256 ஜிபிக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியன்ட் சைனாவில் 3999 அப்படின்ற மாதிரியான சைனீஸ் கரன்சிக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது அப்படியே இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 45,700 மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Oppo Reno 9 Pro Plus சைனாவில் இப்போ லான்ச் ஆயிருக்கு. அடுத்து இதுலேயே Oppo Reno 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் Oppo Reno 9 Pro Plusல என்ன டிஸ்பிளே பார்த்தோமோ சேம் அதே டிஸ்பிளே தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. 120 ஹெர்ட்ஸ்க்கான அந்த கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியுமே அங்கே கொடுத்த மாதிரியே 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. வித்தியாசம்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 67 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அதே மாதிரி ப்ராசஸர் இதையும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே MediaTek கூடிய Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி வருது. அண்ட் இதில் LPDDR5 ரேம் டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கு. இது போக மொபைலுடைய கேமரான்னு வரும்போது பின்பக்கம் ஆக்சுவலி இங்கே டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமரா தூக்கிட்டாங்க. அந்த பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான அதே கேமரா தான். IMX890 அதே சென்சார் OIS சப்போர்ட்டோட இருக்கு. அது போக ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் மூணாவதா Oppo Reno 9 Pro Plusல யூஸ்லெஸ்ஸான அந்த ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்களே அந்த கேமராவை மட்டும் இங்கே தூக்கிட்டாங்க. மற்றபடி அந்த 2 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா இதுவும் ஆஸ் யூஷுவல் அந்த 32 மெகா பிக்சலுக்கான IMX709 அதே சென்சார் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் மாரி சிலிகான் X அப்படின்ற அவங்களுடைய கேமராவுக்கான அந்த ஒரு டெடிகேட்டட் சிப்பும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Oppo Reno 9 Proலையுமே இருக்கு. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான Android 13 கலர் OS 13 அதெல்லாம் எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைசிங்னு பார்க்கும்போது
இங்கேயுமே பேஸ் வேரியண்டா 16GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியண்ட் தான் இங்கேயும் பேஸ் வேரியண்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு 40,000 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைசிங் சைனாவில் இப்போதைக்கு செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த Oppo Reno 9 சீரிஸ்லே பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய Oppo Reno 9 இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் டிஸ்பிளேல எந்த சேஞ்சஸும் இல்லை. Oppo Reno 9 Pro Plus and 9 Proல கொடுத்த மாதிரியான அதே டிஸ்பிளே 120 Hzக்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் Oppo Reno 9 Proல கொடுத்த அதே பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 4700 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற அதே பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸரை இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட நமக்கு LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பேஸ் வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல மட்டும் LPDDR4X ரேம் டைப் அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்க பின்பக்கம் Oppo Reno 9 Proல கொடுத்த மாதிரி டியூவல் கேமரா செட்டப் தான். பட் ஆனால் கேமராவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்க பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா. இதனோட சென்சார் என்ன அப்படின்றது தெரியல. இதுல OIS சப்போர்ட்டும் கிடையாது. அது கூட சப்போர்ட்டிவ்க்கு யூஸ்லெஸ்ஸான ஒரு 2 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா எதுக்கு கொடுக்குறோன்னு தெரியாம கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா எந்த சேஞ்சஸும் பண்ணல. அது 32 மெகா பிக்சலுக்கான Sony IMX709 சென்சார் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேமரா இந்த ஸ்மார்ட் போன்லயும் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல அந்த மாரி சிலிகான் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெடிகேட்டட் கேமரா சிப் இந்த ஸ்மார்ட் போன்ல கிடையாது. ஸோ கேமரா ஆப்டிமைசேஷனுக்காக Oppo Reno 9 Pro and 9 Pro Plusல கொடுத்த அந்த ஒரு டெடிகேட்டட் சிப் இந்த Oppo Reno 9 ஸ்மார்ட் போன்ல நமக்கு கிடையாது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 13, கலர் OS 13 அதெல்லாம் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றதுனால இதுல பேஸ் வேரியண்டா 8GB RAM and 256GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு இப்போ சைனால 28,500 மாதிரியான ஒரு பிரைசிங் தான் அங்க இப்போதைக்கு இந்த Oppo Reno 9 ஸ்மார்ட் போனுக்கு அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் ஓப்போ கிட்டேருந்து புதுசாக சைனா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த Oppo Reno 9 சீரிஸில் இருக்கக்கூடிய 3 ஸ்மார்ட் ஃபோன் Oppo Reno 9, 9 Pro, 9 Pro Plus இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Oppo Reno 9 சீரிஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த Oppo Reno 9 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா, வந்தால் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதை பற்றின பெரிய லீக்ஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் மோஸ்ட்லி இந்த Oppo Reno 9 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால மோஸ்ட் ப்ராபப்லி ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த Oppo Reno 9 சீரிஸ், இந்த Oppo Reno 9, 9 Pro, 9 Pro Plus அப்படின்ற இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனையும் இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது நாம இன்னைக்கு வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட சேர்த்து என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.